கரூரில் விடிய விடிய உல்லாசம். காவலருடன் சேர்ந்து பணம் பறித்த பெண். சதீஷ் என்பவர் செல்போன் மூலம் பழக்கம் ஏற்பட்ட பெண்ணுடன் கரூர் பகுதியில் லாட்ஜில் ரூம் எடுத்து மது அருந்திவிட்டு உல்லாசம் இருந்துள்ளார். மது போதையில் இருந்த சதீஷிடமிருந்து 27,000 ரூபாய் பணத்தை திருடிய பெண் மற்றொரு ஆண் நபரிடம் பைக்கில் தப்பி சென்றுள்ளார். இதை அடுத்து அவர்களை துரத்தி சென்ற சதீஷ் குளித்தலை காவேரி பாலத்தில் மடக்கி பிடித்தபோது பெண்ணுடன் இருந்த நபர் ஒரு காவலர் என்பது தெரியவந்தது. இதை அடுத்து சதீஷ் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணை நடத்திய பிறகு விடுவித்தனர். பிச்சைக்காரன் என அழைப்பது ஏழைகளின் அவமானம். செல்வப் பெருந்தகை. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை எடப்பாடி பழனிசாமி தன்னை பிச்சைக்காரன் என அழைத்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தனிநபரை மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மதிப்பையும் வாழ்க்கையும் இழிவுபடுத்தும் செயல் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நம்பிக்கையை நாடுவது பிச்சை கேட்பது அல்ல, அது ஜனநாயகத்தின் அடித்தளம் என்றும் இபிஎஸ் மக்களின் வலிகளை அறியாத அளவுக்கு தூரத்தில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கெஜ்ரிவாலுக்கு தகுந்த தங்குமிடம் 10 நாட்களுக்குள் ஒதுக்கப்படும். அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்த டெல்லி முன்னாள் முதல்வர் கதிர்வாலுக்கு 10 நாட்களுக்குள் பொருத்தமான தங்குமிடம் ஒதுக்கப்படும் என மத்திய அரசு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆம் ஆத்மி தரப்பு வழக்கறிஞர் தங்குமிடம் தரம் தாழ்த்தப்பட்டதாக இருக்கக்கூடாது என வாதிட்டார். அதற்கு நீதிமன்றம் ஒதுக்கப்பட்ட தங்குமிடத்தில் திருப்தி அடையவில்லை என்றால் கெஜ்ரிவால் அரசை அணுகலாம் என்று கூறியது. தற்போது கெஜ்ரிவால் கட்சி உறுப்பினரின் இல்லத்தில் தங்கியுள்ளார்.